ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 4-5 டேஸ் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் சிக்காயிட்டேன். கொஞ்சம் த்ரோட் பெயின் இருந்ததுனால என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அதனால தான் நான் வீடியோ எதுவும் போடலை. இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். நம்ம சேனலை நியூவாக பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ தான் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரியல, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், என்னெல்லாம் புக்ஸ் நான் வாங்கணும், இல்லை அகாடமி புக்ஸ் ஏதாவது வாங்கலாமா, அப்படின்னா எந்த அகாடமி புக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. சரி, எல்லாருக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டோன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு குரூப் 4 எழுதுறதுக்கு நம்ம 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். குரூப் 2, குரூப் 1 இதெல்லாம் நீங்கள் எழுதணுன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். எல்லாருமே குரூப் 4 சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு காரணமும் இதுதான். 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுன்றதுனால தான் நிறைய பேர் வந்து குரூப் 4 வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காமன் டவுட் என்னென்னா, தமிழ் மீடியமில் படிக்கணுமா, இங்கிலீஷ் மீடியமில் படிக்கணுமா, எதுக்கு தமிழில் படிக்கணும், எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணுன்ற டவுட் தான். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 பார்ட் இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு. பார்ட் ஏ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, பார்ட் பி வந்து மேக்ஸு. பார்ட் சி என்னன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான் இருக்குது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இங்கிலீஷ் வந்து நமக்கு கிடையாது. அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குரூப் 4 எழுத முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதலாம். ஜிஎஸ், அதாவது பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி வந்து உங்களுக்கு பைலிங்குவலான கொஷின்ஸ் தான் வரும். தமிழ்லேயும் இருக்கும் கொஷின்ஸு, இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது நம்ம தமிழில் தான் எழுதி ஆகணும். ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழ் படிச்சாகணும். இதே நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் எதர் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தமிழே கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குரூப் 4க்கு நீங்கள் தமிழ் எப்படியும் படிச்சு தான் ஆகணும். ஸோ அப்போ படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் 2க்கும் ஈஸியாக இருக்கும். தமிழ்லேயே நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். பட் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கம்பேர் டு தமிழ், இங்கிலீஷ் வந்து கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் லாஸ்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் இல்லாமல் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஒரு 20 to 30 டேஸ் இருந்தாலே இங்கிலீஷ் முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தமிழ் சூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை இங்கிலீஷ் சூஸ் பண்ண போகிறீங்களான்றதை வைஸாக சூஸ் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு குரூப் 4 மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்றவங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் தமிழ் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நமக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்ன புக்ஸ் படிக்கணும், ஸ்கூல் புக்ஸ் படிக்கணுமா இல்லைனா அகாடமி புக்ஸ் படிக்கணுமா, இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நம்ம படிக்க வேண்டிய புக்ஸ் என்னென்னா சமச்சீர் கல்வி புக்ஸ், அதாவது இப்போது 6th-லேருந்து 12th நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய புக்ஸை தான் நமக்கு படிக்கணும். டிஎன்பிஎஸ்சிக்கு சிபிஎஸ்சி புக்ஸும் சேர்த்து படிக்கணுமான்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி புக்ஸ் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸே போதும். அதுலேயே எல்லா சிலபஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே கவர் ஆகிரும். 6th to 12th வரை புக்கை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே டைம் போயிருமே, நான் அப்போ அகாடமி புக்ஸ் வாங்கலாமா, அகாடமி புக்ஸு ஒரே புக்லேயே எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அகாடமி புக்ஸ் வாங்குறத விட ஸ்கூல் புக்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, இது வந்து ஒரு அகாடமியோட புக்கு தான். நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த புக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு பாலிட்டி படிக்கலான்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு ஃபியூ வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் வச்சு தான் நான் படிச்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பேன். இந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். எப்போனா நீங்கள் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ முகவுரை ப்ரியாம்பிள் வந்து ஒரு டாபிக் நம்ம படிக்க போகிறோம். இப்போ அகாடமி புக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரியாம்பிள் பற்றி ஸ்கூலில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன வரும்ன்றது ஒரு கண்டினியூவேஷனே இல்லாமல் தனியாக அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பிச்சு பிச்சு கொடுத்துருக்கிறதுனால நியூவாக படிக்க போகிறவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஒன்றுமே புரியாது. எனக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து இது ரொம்பவே இப்போ கஷ்டமாக இருந்தது. ஸ்கூல் புக்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்காது. 6th பசங்களுக்கு என்ன புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் 10th வரும்போது இன்னும் கொஞ்சம் அவங்க அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் 6th and 10th ரெண்டுமே படித்து முடிச்சதுக்கப்புறம் 2 புக்கையும் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது 6th வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 10th வந்து கொஞ்சம் அப்கிரேடடாக இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இல்லையோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் என்னெல்லாம் தேவைன்றதை ஸ்க்ரீனில் நான் வந்து கொடுக்குறேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் எங்கெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் என்னுடைய புக் கலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ தேவைன்னா நான் வந்து ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் புக்ஸை ஸ்கூல் பசங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டான டைம் இது தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த இயர் முடிய போது எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சவொடனே எப்படியும் நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக்ஸை வேஸ்ட்டாக தூக்கி தான் போட போகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா,
உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் படிக்கிற பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட புக்ஸ் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி கலெக்ட் பண்ணிக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ ஆர் உங்கள் நியர்பை கவர்மெண்ட் ஸ்கூல் ஏதாவது ஒரு ஸ்கூலில் போயிட்டு இது மாதிரி நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே தேவைப்படுதுன்னு உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் தேவையோ அதோடைய லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு அவங்கள்ட்ட கொடுத்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி தருவாங்க. அப்படியே உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கலன்னா ஓல்டு புக் ஷாப் உங்கள் ஊரில் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணி அங்கே போயிட்டு உங்களுடைய 6th-லேருந்து 12th வரைக்கும் நமக்கு என்னென்ன புக்ஸ்லாம் தேவையோ அந்த புக்ஸ் எல்லாமே யூஸ்டு புக்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அதை வந்து நீங்கள் கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னுடைய முக்கால்வாசி புக்ஸ் வந்து நான் ஓல்டு புக் ஷாப்பில் இப்படி வாங்கி யூஸ் பண்ணது தான். மோஸ்ட்லி 11th-12th இருக்கக்கூடிய பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்து ஓல்டு புக் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் பசங்கிட்ட கேட்டாலுமே நாங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். நான் அப்படி தான் வாங்கினேன். நான் வந்து யூனிவர்சல் புக் ஷாப்னு ஒரு ஷாப்பில் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் இல்லைனா நீங்கள் டிஎன் டெக்ஸ்ட் புக்கோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் தேவையோ அதில் கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது புக்காகவே அவங்க வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. புக்ஸ்லாமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய காமனான டவுட்டு, எந்த சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து படிக்கணுன்னே தெரியலையே, இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கே, முடிக்க முடியுமான்ற டவுட்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில் ஃபஸ்ட்டு வந்து தமிழும் மேக்ஸும் தான். நம்ம பேசுகிற லாங்குவேஜ்ன்றதுனால தமிழ் வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி மற்ற சப்ஜெக்ட்ஸை விட ஈஸியாக இருக்கும். அதனால் தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ சிலபஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க, அதனால் சீக்கிரமாகவே தமிழை முடிச்சிடலாம். மேக்ஸ் சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய டைம் நமக்கு தேவைப்படும். அதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே மேக்ஸையும் கூடவே இன்க்ளூட் பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க. தமிழ் அண்ட் மேக்ஸ் ஓகே. இப்போ ஜிஎஸ்ல எந்த யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற டவுட் வரும். இப்போ வந்திருக்க அப்டேட்டட் நியூ சிலபஸில் எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ்க்கு கொஷின் கேட்போன்றதையுமே கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த யூனிட்க்கு மார்க் அலாட்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்து ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணுங்கள். யூனிட் 4 பாலிட்டிலேருந்து மட்டுமே உங்களுக்கு 15 கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாலிட்டியை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அழகாக 15 கொஷின்ஸ் எடுக்கலாம். அட்லீஸ்ட் 12 to 13 கொஷின்ஸ் உங்களால் போட முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறவங்க பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யூனிட் 6ல் வந்து திருக்குறள் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறத விட தமிழில் படிக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நம்மளுடைய ஸ்கூல் டைமில் நம்ம திருக்குறள் எல்லாமே தமிழில் தான் படிச்சிருப்போம், இங்கிலீஷில் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த யூனிட் 6ல் திருக்குறள் டாப்பிக்கை மட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. தனித்தனியாக இந்த யூனிட்டை ஜஸ்ட் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். தமிழில் மட்டும்தான் நிறைய போர்ஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் வைஸ் ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கோங்க, எதுக்கும் ஒரு சேஃபர் சைட்காக. ஜிஎஸ்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபியில் 5 கொஷின்ஸ் தானே கொடுத்துருக்காங்க, அதை ஸ்கிப் பண்ணிடலாமான்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஜியாகிரஃபி வந்து ரொம்ப ஈஸி. 10th இருக்கக்கூடிய அந்த 7 ஜியாகிரஃபி லெசன்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். எப்படியும் 5லேருந்து ஒரு 3 கொஷின் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி சயின்ஸையும் விட்டுறாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸும் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. Bye bye.